உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுக்கிற உட்காருங்க. அவங்க பேசட்டும். எடுக்கிறேன்னு சொல்லிருக்க. எப்ப எடுக்கணும் நீங்க சொல்லக்கூடாது. எடுப்பேன். எப்ப எடுக்கணும் நான் எடுப்பேன். எங்களை பொறுத்தளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுக்கு நாங்கள் அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிற செய்தி தான் நான் சொல்ல விரும்புகிறேன். வேறொன்றுமல்ல. 110 அதில் கூட நான் அதை பத்தி நான் பேச அனுமதி தயவு செய்து அதை பற்றிங்க. நீங்கள் உங்களுடைய உறுப்பினர் பேசுகிற போது அதிகமான நேரம் கூட நான் தரேன். அமைச்சருடைய 110 விதி சொல்லப்பட்ட பத்தி பேச இப்ப வேண்டாம். உட்காருங்க. அனுமதிக்க முடியாது. உட்காருங்க. அடுத்து இருங்க. அடுத்து இப்போ இருங்க. நேரலை ஒலிபரப்பு பத்தி நான் ஒண்ணு சொன்னேன். காலையில் நீங்க ஒரு கடிதம் கொடுத்திருக்கீங்க. இருங்க. எடுத்துக்கிறேன். அவை முடிவதற்குள்ளாக ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தரப்படும். இப்ப நீங்க அமைதியா நீங்க இல்ல எப்ப இல்லங்க நீங்க இல்லங்க கடிதம் பாருங்க. 0 நீங்க கடிதம் மூலமா கொடுத்திருக்கீங்க. எப்போது எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய உரிமை. நான் எப்போது எடுத்துக்கொள்ள வேண்டாம் எடுத்துக்கொள்வேன். இன்று அவை முடிவதற்குள்ளாக அதை பற்றிய விவரம் கொடுக்க உங்கள் உரிமையை மட்டுமல்ல இருங்க. உங்கள் உரிமையை மட்டுமல்ல, இந்த அவையின் எல்லா உறுப்பினருடைய உரிமையும் தமிழ்நாட்டு மக்களின் உரிமையும் பாதுகாக்க தான் இந்த மேகதாது பிரச்சனைக்கு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அது குறித்து உரிமை பிரச்சனைக்கு உங்களுக்கு வாய்ப்பு அளிப்பேன். நீங்க அமைதியா உட்காருங்க. வாய்ப்பு அளி இப்ப நீங்க சொல்லாதீங்க. என்ன இப்பே என்று சொல்லி கட்டாயப்படுத்த உரிமை இல்லை. நான் அளிப்பேன். உரிய நேரத்தில் அளிப்பேன். உட்காருங்க. நீங்க இல்லைங்க இல்லைங்க 0 அவர் கிடையாது. அலுவல் ஆய்வுக்குள்ள 0 அவர் கொஸ்டின் அவர் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. நீங்க திரும்ப அதை பேசிக் கொண்டு அனுமதிக்க முடியாது. உரிமை மேல் பிரச்சனை பேசுவது எடுப்பேன். அனுமதிப்பேன். இன்று அவை முடிவதற்குள்ள அனுமதிப்பேன். இப்போதே எடுங்க. நீங்க வெளியே போய் பேசுங்க. எனக்கு ஒன்னும் ஆட்சி முடியாது. வெளியில என்ன அதைத்தான் நான் சொல்லுகிறேன். நீங்கள் சொல்லுகிற நேரத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. அவை முடிவதற்குள்ளாக வாய்ப்பு அளிப்பேன். அவை முடிவதற்குள்ளாக வாய்ப்பு அளிப்பேன். நீங்க பேசுங்க. இப்போது எடுத்துக்கொள்ள முடியாது. சபையின் மற்ற நடவடிக்கை கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறேன். தயவுசெய்து அவை நடப்பதற்கு அமைதியாக ஒத்துழைப்பு தாருங்கள். அதை செய்து உட்காருங்க. உங்கள் விருப்பம். ஆமா. அமைதியா இருங்க. தவறான வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. அவர் பின்னாடி இருக்க உங்க உறுப்பினர் பேசல. வேண்டாம். என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்க பேசுவது எதுவும் அவை குறிப்பில் ஏறாது. என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் பேசியதும் அவை குறிப்பில் ஏறாது. மாண்பு உறுப்பினருக்கு நான் ஒன்று சொல்கிறேன். உரிமை மீறல் பிரச்சனை பற்றி காலையிலே எனக்கு மனு கொடுத்தார்கள். அது ஆய்வில் இருக்கிறது. அவை முடிவதற்குள்ளாக வாய்ப்பு அளிக்கிறேன் என்று சொல்லிவிட்டேன். இது அவை முடிவதற்குள்ளாக வாய்ப்பு அளிக்கிறேன், உறுதியாக தருவேன் என்று சொன்ன பிறகும் அவர் வெளிநடப்பு செய்கிறார்கள். நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த உரிமை உங்களுக்கு அதே தான் பதில். நீங்க அமைதியா உட்கார்ந்து இந்த பிரச்சனையை பற்றி உங்களுடைய மாமன்ற உறுப்பினர் பேசுகிற போது அதற்குரிய பதிலை மாண்புமிகு முதலமைச்சர் சார்பிலே அளிப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே என்னிடம் அப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். உரிய நேரத்தில் அவர்கள் பதில் அளிப்பார்கள். நீங்கள் பேசுகிற போது பேசலாம். உட்காருங்க. பாருங்க, பேரவைத் தலைவரை இப்போதே அனுமதி யாரும் கட்டுப்படுத்த முடியாது, அனுமதிக்க முடியாது. அமைதியாக அமருங்கள். முக்கியமான ஒரு குறிப்பை நான் வெளியிட விரும்புகிறேன்.
வரலாம் பேசும்போது வெளியில வந்து கோஷம் போடுகின்றவர்களை வெளியேற்றுமாறு அவை காவலரை கேட்டுக்கொள்ள. வெளியில போய் அவங்க என்ன வேணா பேசட்டும். வளாகத்துக்குள்ள இறங்க குரல் கொடுக்கூடாது. தயவுசெய்து வெளியே போக சொல்லுங்க. வெளியே அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். போங்க. உறுப்பினர்களின் சிறப்புரிமைகள் மற்றும் மரபு நெறிமுறை குறித்து முக்கியமான விஷயம் எல்லாருக்காகவும், நம்ம எல்லாருக்காகவும் இதை நான் படிக்கிறேன், நான் உட்பட எல்லாருக்காகவும். உறுப்பினர்களின் சிறப்பு உரிமைகள் மற்றும் மரபு நெறிமுறைகள் குறித்த குறிப்புரைகள். கடந்த 4/6/2026 அன்று வியாழக்கிழமை அன்று திருவிக நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள ஒரு அரசு பள்ளியில் புதிய கட்டட திறப்பு விழா நிகழ்ச்சியின் போது குத்துவிளக்கு ஏற்றுவது தொடர்பான மரபு நெறிமுறை புரோட்டோகால் மீறப்பட்டதாக திருவிக நகர் சட்டமன்ற தொகுதி பேரவை உறுப்பினர் திருமதி மோ ரா பல்லவி அவர்கள் ஒரு மனுவினை என்னிடம் அளித்தார். அந்த மனுவினை நான் நன்கு படித்து பார்த்து ஆய்வு செய்தேன். அது குறித்த சில கருத்துக்களையும் அறிவுறுத்தல்களையும் நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். சட்டமன்ற பேரவைக்கென உள்ள கண்ணியத்தினையும் மாண்புகளையும் மற்றும் சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களுக்கென உள்ள சிறப்பு உரிமைகளையும் மரபு நெறிமுறைகளையும் புரோட்டோகால் காப்பது செயல்படுத்துவதும் சட்டமன்ற பேரவை தலைவராக எனது பொறுப்பும் மற்றும் கடமையும் ஆகும். அரசால் வெளியிட்டுள்ள மரபு நெறிமுறைகளின்படி புரோட்டோகால் அரசமைப்பு தலைவர்கள் முதல் முக்கிய பிரமுகர்கள் வரை உள்ள ஒவ்வொருவரின் நிலைக்கு ஏற்ப முன்னுரிமை வரிசை முறை வாரண்ட் ஆஃப் பிரசிடென்ஸ் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த முன்னுரிமை வரிசைப்படி மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களும் அரசுத்துறை உயர் அலுவலர்களும் தங்கள் கடமைகளையும் பொறுப்புகளையும் மற்றும் அதிகாரத்தையும் நன்கு உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். திருவிக நகர் தொகுதியில் அந்த பள்ளி கட்ட திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்ற நிகழ்வு மரபு நெறிமுறை குறித்த புரிதல் இல்லாமல் தெரிந்தோ தெரியாமலோ அல்லது அறிந்தோ அறியாமலோ நடந்த அந்த நிகழ்வு இனி வரும் காலங்களில் தொடராது என நம்புகிறேன். அதனால் அந்த மனுவின் மீது மேல் நடவடிக்கை தேவையில்லை என கருதுகிறேன். உரிமை மீறல் குழுவுக்கு அனுப்புவதோ வேறு வகையில் நடவடிக்கை எடுப்பதோ தேவையில்லை என்று கருதுகிறேன். மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி மற்றும் மாநகராட்சி உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் மற்றும் மாவட்டத்தில் நடைபெறும் அனைத்து அரசு நிகழ்வுகளிலும் மரபு நெறிமுறைப்படி அந்த தொகுதியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முறையாக அழைப்பு விடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகள் மற்றும் மரபு நெறிமுறைகளை கடைபிடிக்க நகராட்சி மற்றும் மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளை சார்ந்த அலுவலர்களுக்கும் அனைத்து மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கும் உரிய அறிவுறுத்தல்களை வழங்குமாறு மதிப்புக்குரிய அரசு தலைமைச் செயலாளர் அவர்களுக்கு உத்தரவிடுகிறேன். மேலும் இந்த முன்னுரிமை வரிசை வாரண்ட் ஆஃப் பிரசிடென்ஸ் தொடர்பான தமிழக அரசின் அரசாணை நகல் சட்டமன்ற உறுப்பினர் மேசையில் வைக்கப்பட்டுள்ள சிறு கணினியில் நாளை பதிவேற்றம் செய்யப்படுவதுடன் அனைத்து உறுப்பினர்கள் மின்னஞ்சல் முகவரிக்கும் இன்று அனுப்பி வைக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆளுநர் பேரவைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் விவாதத்தை தொடங்கி வைப்போர் மாண்பு உறுப்பினர் திரு எஸ் காமராஜ் அவர்கள். இன்று 11வது மாமன்ற உறுப்பினர் இன்று 11 உறுப்பினர் பேச இருக்கின்றார்கள். இந்த மாண்பு எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசவிருப்பதால் இன்று உட்காருங்க. நீங்கள் பேசுகிற போது பாருங்க, இதே பதில் தான் பாருங்க. அவர்களுக்கு சொன்ன பதில் தான் உங்களுக்கும். இந்த பிரச்சனையில் பாருங்க, இந்த பிரச்சனையில் உங்கள் கருத்துக்களை நீங்கள் பேசுகிற போது ஏற்புடைய வகையில் நீங்க குறுக்க பேசுறீங்களா? பாருங்க, உட்காருங்கன்னு சொல்றேன். இப்பதான் சொன்ன மரபு என்ன? உட்காருங்க. மான் உறுப்பினர் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. இப்பதான் சொன்னேன். நீங்க வந்து இந்த பாருங்க, இந்த பேரவைத் தலைவர் நிற்கிற போது உட்காரணும்னு சொல்லியிருக்கேன். நீங்க அதுதான் அந்த ஓரியன்டேஷன் கோர்ஸ்க்கு நீங்க வந்திருந்தா என்னென்ன எப்படி நடந்து கொள்ள வேண்டியதுதான் அழகாக பயிற்சி கொடுத்தார்கள். பேரவையில் நிற்கிற போது உட்கார உட்காருங்க. எதுவும் அவர்கள் பேசுகிற எதுவும் அவை குறிப்பிட வராது. தீர்மானத்தை ஒட்டி பாருங்க, அரசால் முன்மொழியப்பட்ட அந்த தீர்மானத்தை பற்றி
பேச அனுமதிப்பதா இல்லையா என்பதை பற்றி முடிவு ஆய்வில் உள்ளது. ஏற்கனவே கடிதம் கொடுத்திருக்கிறீர்கள். உட்காருங்க, அமைதியா உட்காருங்க. இப்போது பேச அனுமதி இல்லை. தொடர்ந்து நீங்கள் வற்புறுத்தீர்களானால் முடியாது என்ற பதிலை தவிர வேறு பதில் இல்லை. அமைதியா உட்காருங்க, உட்காருங்க ப்ளீஸ். மாண்புமிகு, நீங்கள் பேச விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தோழர்களே, கண்டிப்பாக மேகதாது அணை கட்டுவது சம்பந்தமாக ஒருமனதாக தீர்மானத்தை மாண்புமிகு முதலமைச்சர் முதலில் கொண்டு வந்தார். அதில் திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த மார்ச் மாசத்தில் ஒரு முடிவை எடுத்தது. அந்த முடிவின்படி மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் ஒரு கோரிக்கையை இந்த அவையின் முன்பு வைத்தார். அதில் ஆணையம் தொடர்பாக ஒரு கோரிக்கை வைத்தார். அந்த ஆணையம் தொடர்பாக இந்த காவிரி பிரச்சனையை தொடர்பாக சட்ட நிபுணர்கள் கடந்த 25 வருடங்களாக யாரெல்லாம் இதில் பணி செய்தார்களோ, குறிப்பாக உங்களுக்கு தெரியும் தோழர் உமாபதி அவர்கள், முக்கியமாக சட்ட வல்லுநர்கள் போன்ற ஆட்சியில் கடந்த 30-40 வருடங்களாக எந்த சட்ட வல்லுநர்களுடைய அறிவுரைப்படி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு டிஸ்கஷனை கொண்டு வந்து அதன்படி ஒரு மிகப்பெரிய தீர்மானத்தை கொண்டு வந்தார். அந்த தீர்மானத்தில் ஆணையம்ங்கிறதை சில பேர் தவறுதலாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இப்பொழுது அவருடைய உரையை நிகழ்த்துவார். அதில் விவசாயிகளுக்கும் சரி, ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த நிலைப்பாட்டை மார்ச் மாதத்தில் எடுத்தாருங்கிற நிலைப்பாடும் சரி, அன்றைய முடிவின்படி கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய எல்லா கட்சிகளும் அதை வரவேற்றார்கள். அதற்கப்புறம் சட்ட நிபுணர்கள் படி அவர்களுடைய அறிவுரைப்படி இதை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட எதிர்க்கட்சி தலைவருடைய அந்த அமெண்ட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம். அன்னைக்கு அவையில ஒரு மனதா எல்லோரும் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றணும். அதில் சில சந்தேகங்கள் உறுப்பினர்களுக்கு இருக்கலாம். நம்மளுடைய குறிக்கோள் விவசாயிகளை பாதுகாப்பதும், முக்கியமாக காவேரியுடைய உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பையும் பாதுகாக்கிறதுல எந்த விதமான வேறுபாடுகள் கிடையாது. கண்டிப்பாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் விளக்கம் கொடுத்த பிறகு பேரவைத் தலைவர்கள் கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டிப்பாக உங்களுக்கு பேரவைத் தலைவர்கள் கண்டிப்பாக நேரம் கொடுப்பார் நாங்கள் இந்த அவையின் முன்பு தெரிவித்துக் கொள்கிறோம். அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். மாண்புமிகு பேரவை உறுப்பினர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இந்த மேகதாது பிரச்சனையை பற்றி உரிய நேரத்தில் ஒரு சரியான முடிவெடுத்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு தனி தீர்மானத்தை முன்மொழிகிறார். அந்த தீர்மானத்தை முன்மொழிந்து விரிவாக விளக்கமாக அவர் படித்த பிறகு காலையில் என்னிடம் மாண்புமிகு எதிர்க்கட்சி கொறடா அவர் கட்சியின் சார்பில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இதில் ஒரு திருத்தத்தை கொடுக்க விரும்புகிறார் என்று அறிவிக்கிறார்கள். நான் பார்த்தேன், உடனே படித்தேன். அது உடனடியாக மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த திருத்தத்தில் உள்ள நியாயத்தை உணர்ந்து அவர்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்ளலாம் என்று உடனே அதிகாரிகளோடு விவாதித்து ஒரு சரியான முடிவை எடுத்து அந்த திருத்தங்களோடு அந்த தீர்மானம் இந்த அவையிலே முன்மொழியப்பட்டது. மாண்புமிகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இங்கே பேசுகிற போது இது ஒரு பெரிய உரிமை, மேகதாது பிரச்சனை உரிமை மீறப்பட்டது என்கின்ற வகையில் இந்த திருத்தத்தை பற்றி பேச அவர் முனைந்தார்கள். நான் வாய்ப்பு அளிக்கிறேன், இந்த அவையை முடிவதற்குள்ளாக அந்த வாய்ப்பு தரப்படும் என்று சொன்னதற்கு காரணம் என்னென்றால், இன்னும் சிலருக்கு, மக்களுக்கும் சிலருக்கு புரிதல் இல்லையே என்கின்ற ஒரு கவலையும், ஒரு விரிவான விளக்கத்தை மாண்புமிகு அமைச்சர் அளிப்பார்களே ஆனால் அது மாமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டுமல்ல மக்களுக்கும் ஒரு தெளிவான ஒரு புரிதலை ஏற்படுத்துமே என்கின்ற அந்த கவலையில் தான் அவரை அமருமாறு நான் பலமுறை சொன்னேன். ஆனால் பத்திரிகையிலே வேகமாக ஒரு ஹெட்லைன்ஸில் வர வேண்டும் என்பதற்காக யாரும் பேசுவதை நான் அனுமதிக்க முடியாது.
ஏனென்றால் மக்கள் நலன் சார்ந்துதான் இங்கே முடிவுகள் எடுக்க முடியுமே தவிர ஒருவருடைய தனிப்பட்ட விளம்பரத்திற்காக எந்த முடிவை நான் எடுப்பதை நான் விரும்பவில்லை, எடுக்கவும் முடியாது. பேசுவதற்கு வாய்ப்பு தருகிறேன் என்று தான் சொன்னேன். அவை முடிவதற்குள்ள அவங்க கருத்துக்களை சொல்லுங்கள் என்றும் நான் சொன்னேன். அதை மீறி அவர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார். வெளியிலே என்ன பேசுகின்றார்கள் என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. உள்ளேயும் வெளியேயும் அவர்கள் எப்படி சமாளிப்பது என்பதை பற்றி ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கு தெரியும். அவர்கள் அதை பற்றி அவர்கள் பேசட்டும், பதில் சொல்லட்டும். இப்போது நம் முன்னால் இருக்கிற பிரச்சனை என்ன என்றால், மேகதாது பிரச்சனையை பற்றி தீர்மானத்தை முன்மொழிந்தார்கள் மாண்புமிகு முதலமைச்சர். ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற போது இந்த தீர்மானத்தை நான் சேர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்று விரிவாக சொல்லுகிறார். இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் அப்போதே கையை உயர்த்தி இந்த தீர்மானத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை என்று ஒரு கருத்து சொல்லியிருக்கலாம், சொல்லவில்லை. நம்ம அதில் முதல் கருத்து. இரண்டாவது, திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு நான் படிக்கிறேன், திருத்தங்களுடன் இந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் படிக்கிறார்கள். அப்போது நான் வாக்கெடுப்பு விடுகிற போது திருத்தங்களுடன் இது வாக்கெடுப்புக்கு விடப்படுகிறது என்று நான் சொல்லுகிற போதே கையை உயர்த்தி இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, நிறுத்துங்கள் என்று சொன்னால் நிறுத்தி இருப்போம். என்ன விவாதம் என்று விவாதம் ஒருவேளை தொடர்ந்து இருக்கலாம், மாறுபட்ட கருத்து வந்திருக்கலாம், கருத்து அந்த வேறுபாடுகளை கலைந்து எந்த வகையில் செய்யலாம் என்பதை பற்றி கூட விவாதித்திருக்கலாம். இப்போது நம் முன்னாலே உள்ள பிரச்சனை, மாண்புமிகு முதலமைச்சர் ஏகமனதாக தமிழ்நாட்டில் மக்கள் விரும்புகிற, மக்கள் ஏற்றுக்கொள்கிற, நம்முடைய உரிமையை பாதுகாக்கிற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து ஏகமனதாக எல்லோரும் ஒன்று சேர்ந்து எல்லா கட்சிகளை சேர்ந்தவர்கள் நமக்காக நிற்கின்றார்கள் என்று மக்கள் நம்புகிற ஒரு பிரச்சனையில் இதை போல் ஒரு உரிமை பிரச்சனை என்றோ வேறு பிரச்சனைகளை திசை திருப்ப முயற்சிப்பதும் அதை பற்றி பேசுவதும் உகந்ததல்ல, அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு கொறடா மாண்பு உறுப்பினர் வேலு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் அவர்களே, நீங்கள் சொன்ன கருத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முழுமையாக நாங்கள் ஆதரிக்கிறோம். காரணம், ஒரு திருத்தம் எப்பொழுதும் கொடுக்கிற பொழுது அன்றைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும் என்று தான் சம்பந்தப்பட்ட உறுப்பினர்கள் எழுந்து அந்த திருத்தம் எங்களுக்கு ஏற்புடையதல்ல, அந்த திருத்தத்தில் இப்படி மாற்றம் செய்ய வேண்டும் என்று கருத்தை சொல்வதற்கு முழு உரிமை உண்டு. அன்றைய தேதியில் அன்னைக்கு பிசினஸ் முடிஞ்சிடுது. அன்னைக்கு இன்னொன்று கூட அவர் கேட்கலாம், நீங்கள் திருத்தம் கொடுத்தீங்களே, முதலமைச்சர் அவர்கள் இந்த திருத்தத்தை ஏற்றுக்கொண்டு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார், அது எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள் கூட கேட்கலாம். அப்படியும் யாரும் கேட்கல. ஏன்னா இந்த திருத்தம் எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர் அவர்கள், இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வீரேந்திர பட்டேல் முதலமைச்சராக இருந்த பொழுது அன்றைய தினம் பொதுப்பணித்துறை அமைச்சராக எங்களுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். அண்ணா அப்பொழுது முதலமைச்சர். அன்றையிலிருந்து இந்த காவிரி பிரச்சனை அன்றையிலிருந்து இது தொடர்ந்து பல்வேறு வகையில பல சட்ட போராட்டங்கள்லாம் நடைபெற்று அதற்கு பின்னால் உயர்நீதிமன்றத்திற்கு போய், உச்ச நீதிமன்றத்திற்கு போய், அப்புறம் ட்ரிபுனல் வந்து இப்ப அத்தாரிட்டி இருக்கிறது. இதற்கு பெரிய நெடும் இதற்கு பல்வேறு வகையில சட்ட போராட்டம் நடத்தி இருக்கிறோம். இது முழுமையாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியும். ஆனால் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற அரசாங்கம் இதில் வெற்றி பெற வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். எனவே நாமும் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இது தமிழக விவசாயிகளுடைய பிரச்சனை, காவிரி டெல்டா பிரச்சனை, இதில் அரசியலே கூடாது, இதில் முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் என்ற உணர்வோடு தான் இந்த பிரச்சனை வருகின்ற உடனேயே வில்சன் மூத்த வழக்கறிஞர் அழைத்து டெல்லிக்கு அங்கே இருக்கிற சம்பந்தப்பட்ட வழக்கறிஞரிடத்திலாம் இரவோடு இரவாக பேசி இதற்கு இப்படி திருத்தம் கொண்டு வந்தால்தான் இது முழுமை பெறும், பிற்காலத்திலே உரிமையாக அந்த மேகதாது அணையை கட்டுவதற்கு நிறுத்த முடியும் என்ற நிலை ஏற்பட்ட பிறகுதான் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இந்த திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். முதலமைச்சர் அவர்களும் அதை படித்து பார்த்து பெருந்தன்மையோடு இதை இணைத்து ஒன்றாக போராடுவோம் என்ற நிலையில் தான் அன்றைக்கு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறார். அதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அவருக்கு எங்களுடைய பாராட்டுதலையும் நன்றி அந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதில் ஒன்றும் மாற்று கருத்துமல்ல. 110 நாங்கள் எதுவும் சொல்லல. தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த இறந்த குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம் என்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஏற்கனவே ஒரு மானிட்டரிங் கமிட்டி இருக்கிறது லேபர் சைடில், விழிப்புணர்வு உருவாக்க வேண்டும் என்று அவரே ஒரு புள்ளிவரம் படித்தார். 27,000 தொழிலாளர்கள் ஈடுபடுகிறார் என்று இருக்கிறார் என்று சொன்னார். எனவே இந்த 27,000 தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் ஒரு விழிப்புணர்வு உருவாக்குவதன் மூலமாகத்தான் இதை கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா ஒரு அரசாங்கம் எல்லா இடத்திலையும் தனியார் இடத்திலாம் போய் பார்க்க முடியாது. விழிப்புணர்வு உருவாக்க வேண்டும். எங்களுடைய கழகத் தலைவர் சொன்னதை போல அந்த குடும்பங்களுக்கெல்லாம் 10 லட்சம் ரூபாய் பணமும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நாங்க ஜீரோ அவர்ல கேட்கல. நம்ம மீண்டும் பெரிய சொல்றேன், ஜீரோ இல்ல அவர் இல்லை என்று ஏற்கனவே நாம் அலுவலக முடிவு செய்து விட்டோம். அப்படி வரல.
சில நேரங்களில் தமிழ்நாட்டில் நாம் எதிர்பாராத விபத்துகள் நடந்துவிடும். நம்ம யாருமே எதிர்பார்க்க மாட்டோம், ஆனா நடந்துரும். அது அரசாங்கத்துக்கு கவனத்துக்கு கொண்டு வரணும். அது கவன ஈர்ப்பு தீர்மானம். நான் உங்ககிட்ட கொடுத்த விட கவன ஈர்ப்பு தீர்மானம் தான். அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் அனுமதித்தான் கொஞ்சம் விவரமா சொல்லியிருப்போம். நான் அதனால தான் சொல்றேன், அது வேற ஒன்றும் அல்ல, குற்றச்சாட்டு அல்ல. நான் மீண்டும் சொல்லுகிறேன், குற்றச்சாட்டு அல்ல. அரசாங்கம் கவனத்துக்கு கொண்டு வருகிறோம். எங்களுடைய கழகத்தலைவர் கேட்டதை போல அந்த குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் பணம் முதலமைச்சர் அவர்கள் தர வேண்டும். மீண்டும் சொல்லுகிறேன், எங்களுடைய தலைவர், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் இன்றைக்கு பிறந்த நாள் விழா, அவருக்கு எங்களுடைய திமுக சார்பாக முதல்ல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிற அதே நேரத்தில் இந்த தொழிலாளர் குடும்பங்களுக்கெல்லாம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாயும், இறந்த குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பணமும் முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாண்பு உறுப்பினர் வந்து இந்த 55 விதியின் கீழ் சொன்ன என்ன சொல்றேன், இந்த விதி அந்த விதி என்று இல்லாமல் நீங்கள் சொல்லுகிற இந்த கருத்தை எப்போது வேணும், காலையில் வந்தவுடனே இந்த 55 விதியின் கீழே கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்கிறேன் என்று அவசரப்படுத்தாமல் இதே இப்ப பாருங்க, இப்ப நீங்க பேசுனீங்க, உங்களுக்கு நேரம் கொடுக்கப்பட்டது, அந்த நேரத்தில் பயன்படுத்தி அதை உங்கள் கோரிக்கையை வைத்தீர்கள். இப்படி உங்களுக்கு என்று வாய்ப்பு தருகிற போது அந்த பிரச்சனையை சொல்லுங்கள், தகுந்த விதத்திலே பதில் சொல்வார் என்றுதான் நான் காலையிலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அடுத்து நீங்க உறுப்பினர் நீங்க பேச முடியாது, இருங்க நான் கேட்டுருங்க. உங்களுடைய உறுப்பினருக்கு பேச வாய்ப்பு இருக்கிறது, பேசுகிற போதுதான் பேச முடியுமே தவிர இந்த பிரச்சனை குறித்து விவாதத்துக்கு இடமில்லை. மாண்புமிகு அமைச்சர் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் விளக்கம் அளிப்பார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, காவேரி நதிநீர் விவகாரத்தில் தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் நமது மாநிலத்தின் வரலாற்று சிறப்புமிக்க நதிநீர் உரிமைகளையும் காப்பதில் இந்த அரசு துளியும் சமரசம் செய்து கொள்ளாது என்பதை இப்பேரவையில் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். கர்நாடகாவின் தற்போதைய முதலமைச்சர் அவர்கள் மேகதாது பிரச்சனையை சமீபத்தில் எழுப்பிய உடனேயே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் 25/5/2026 அன்று அரசு தலைமை வழக்கறிஞர், உச்ச நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசித்து இப்பிரச்சனையை குறித்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை பற்றி அறிவுறுத்தினார்கள். அத்துடன் நிற்காமல் நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அடுத்த நாளே 26/5/2026 தனது கடிதத்தின் வாயிலாகவும் 27/5/2026 அன்று மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களை நேரில் சந்தித்து மேகதாது திட்டத்திற்கு எவ்வித அனுமதியும் அளிக்க வேண்டாம் என மீண்டும் வலியுறுத்தினார்கள். மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் 25/5/2026 அன்று உத்தரவிட்டதின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு சார்பாக புதுடெல்லியில் உள்ள தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் முதன்மை அமர்வில் மேகதாது திட்டத்தை எதிர்த்து 27/5/2026 அன்று ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த சூழலில் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் 18/6/2026 அன்று அமைச்சர்கள், சட்ட வல்லுநர்கள் மற்றும் காவேரி தொழில்நுட்ப குழு மற்றும் பன்மாநில நதிநீர் பிரிவினை தலைவர் ஆகியோருடன் ஆலோசித்த பின்னர் மேகதாது திட்டத்தை எதிர்த்த ஒரு தீர்மானத்தை முன்மொழியலாம் எனவும் அதற்கு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களின் ஒருமித்த ஆதரவை கோரலாம் எனவும் முடிவெடுத்தார்கள். காவேரி நதிநீர் விவகாரத்தில் ஒருமனதாக ஏற்றப்பட்ட தீர்மானத்தில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் 4/3/2026 அன்று தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசுக்கு மேகதாது அணை விவகாரம் குறித்து ஒரு புதிய நடுவர் மன்றம் அமைக்க முன்மொழிகள் அனுப்பியதும் குறித்து தீர்மானத்தில் சேர்க்க கோரிக்கை வைத்தார். அதன்படி இப்பேரவையில் 19/6/2026 அன்று நடுவர் மன்றம் அமைக்குமாறு வலியுறுத்தி ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதன் நகலை அன்றே தனது நேர்முக கடிதம் வாயிலாக மாண்பு முதல்வர் அவர்கள் மாண்பு இந்திய பிரதமர் அவர்களுக்கு அனுப்பியுள்ளார்கள் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். இவ்வாறு தமிழர் நலன் கருதி இந்த அரசு மாண்பு முதல்வர் அவர்களின் ஆலோசனைப்படியும் மேகதாது திட்டத்தை முறியடிக்க அனைத்து நடவடிக்கைகளும் தொடர்ந்து எடுத்து வருகிறது. ஆனால் சிலர் நடுவர் மன்றம் அமைக்குமாறு கோருவது சரியான அணுகுமுறை அல்ல என கருதுகின்றனர்.
சில தரப்பினர் பரப்பி வரும் தவறான புரிதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் நமது அரசின் நேர்த்தியான அணுகுமுறை பற்றி இந்த மாமன்றத்தில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். கடந்த நவம்பர் 13, 2025 அன்று மேகதாதுக்கு எதிராக நாம் தொடர்ந்த வழக்குகளை உச்ச நீதிமன்றம் மேகதாது அணை திட்டம் ஆரம்ப நிலையில் தான் உள்ளது என கூறி தள்ளுபடி செய்தது. அந்த தீர்ப்பின் பேரா 29 மாநிலங்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தண்ணீரை எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் என நீதிமன்றம் குறிப்பிட்டது. இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கர்நாடகாவோ அல்லது கேரளாவோ தன்னிச்சையாக புதிய அனுமதிக்கப்படாத திட்டங்களை கையில் எடுத்துவிடக்கூடாது என்பதில் நாம் உறுதியாக இருந்தோம். டிசம்பர் 2025 ஒன்றிய அரசு தன்னிச்சையாக காவேரி நீர்வள திட்டங்களை மதிப்பீடு செய்வதற்கான வழிகாட்டுதலை வெளியிட்டது. மேலும் கடந்த மே 2026 நாளிட்ட ஒன்றிய ஜல் சக்தி அமைச்சகத்தின் கடிதம் மூலம் மத்திய நீர்வள ஆணையம் CWC கர்நாடகாவின் மேகதாது திட்ட அறிக்கை DPR மீது தனது தொழில்நுட்ப கருத்துக்களை வழங்கி அடுத்த கட்ட நகர்வுக்கு காத்திருப்பது அம்பலமாகி உள்ளது. இருப்பினும் இந்த வழிகாட்டுதல்களை கடுமையாக எதிர்த்தும் தமிழ்நாடு அரசு 9/6/2026 அன்று ஒரு கடிதம் எழுதியுள்ளது. இந்த சூழ்நிலையின் தீர்வை கருத்தில் கொண்டு ஏற்கனவே குறிப்பிட்டவாறு நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அண்மையில் 27/5/2026 மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களை நேரில் சந்தித்து மேகதாது அணை விவகாரம் குறித்த தமிழ்நாட்டின் நியாயமான கவலைகளை குறிப்பிட்டு கோரிக்கை மனு சமர்ப்பித்துள்ளார்கள். தமிழ்நாட்டின் ஒப்புதல் இல்லாமலும் நடுவர் மன்ற தீர்ப்புக்கு முரணாகவும் மேகதாது பகுதியில் எந்த ஒரு கட்டுமான பணிகளும் அனுமதிக்க கூடாது என்று அக்கோரிக்கையில் மிகவும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. 2018 உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் தமிழ்நாட்டிற்கு உறுதி செய்யப்பட்ட 50% நம்பகத்தன்மை கொண்ட 740 TMC தண்ணீர் பங்கீட்டை எந்த ஒரு புதிய நடுவர் மன்றமும் மாற்ற முடியாது. எனவே கர்நாடகா தமிழ்நாட்டிற்கு அளிக்க வேண்டிய 176.25 TMCயில் எந்த மாற்றமும் ஏற்படாது. 177.25 TMCயில் எந்த மாற்றமும் ஏற்படாது. 1956ஆம் ஆண்டு நதிநீர் தாவா சட்டத்தின் பிரிவு 4(1) படி ஏற்கனவே தீர்க்கப்பட்ட பிரச்சனையை மீண்டும் திறக்க சட்டத்தில் இடமில்லை. 2018 தீர்ப்பில் உபரி நீர் சர்ப்ளஸ் வாட்டர் குறித்து துல்லியமாக கணக்கிடப்படவில்லை. இதனை பயன்படுத்தி கர்நாடகா உச்ச நீதிமன்றத்தில் ஏற்கனவே ஒரு அசல் வழக்கை தொடர்ந்தது. 1956 நதிநீர் தாவா சட்டத்தின்படி இத்தகைய புதிய நதிநீர் பிரச்சனையை ஒரு நடுவர் மன்றத்தால் மட்டுமே தீர்க்க முடியும் என்பது உச்ச நீதிமன்றத்தில் நமது வாதமாகும். காவேரி மேலாண்மை ஆணையம் CWMA கர்நாடகாவின் விரிவான திட்ட அறிக்கையை DPR நிராகரித்து விட்டது என்று கூறுவது முற்றிலும் தவறானது. காவேரி மேலாண்மை ஆணையம் CWMA கர்நாடகாவின் விரிவான திட்ட அறிக்கையை DPR நிராகரிக்கவில்லை. மாறாக எவ்வித கருத்தும் கூறாமல் மத்திய நீர்வள ஆணையத்திடமே CWC திருப்பி அனுப்பியுள்ளது. எனவே ஆபத்து இன்னும் நீங்கவில்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒன்றிய அரசும் கர்நாடகாவும் புதிய வழிகாட்டுதலின் கீழ் மேகதாது திட்டத்தை மறைமுகமாக மேற்கொள்ள முற்படும் வேளையில் நாம் கைகளை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்க்க முடியாது. அந்த வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களிடம் வழங்கிய கோரிக்கையின் தொடர்ச்சியாகவும் ஒன்றிய அரசின் தன்னிச்சையான நகர்வுகளை முடக்குவதற்கும் உபரி நீர் மீது தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்டுவதற்கும் ஒரு மிக சிறந்த அணுகுமுறையாகவே புதிய நடுவர் மன்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளோம். புதிய நடுவர் மன்றம் அமைவதால் தமிழ்நாட்டிற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்பதை இப்பேரவைக்கு மிக உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு நோ கிளாரிபிகேஷன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பேசுகிற போது 117.25 என்று சொன்னால் 117.25 என்று எடுத்துக்கொள்ள வேண்டும்.
25க்கு இல்ல இல்ல பதிலாக 177.25 2.5 என்று சொல்ல வேண்டும். 2.5. ஓ 2.5 அதை அப்படி எடுத்துக்கொள்ளலாம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு அமைச்சருடைய விளக்கத்தை மாமன்ற உறுப்பினரும் நாடும் கேட்டது. உட்காருங்க, தயவு செய்து உட்காருங்க. இடையில நான் அனுமதிக்க முடியாது. தயவு செய்து உட்காருங்க, தயவு செய்து உட்காருங்க, அமைதியை உட்காருங்க. இந்த மேகதாது பிரச்சனையை பற்றி பாரதிய ஜனதா கட்சி உட்பட அவையில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஏகமனதாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம். அதில் எந்த விதமான ஆட்சேபனை இல்லாமல், எதிர்கருத்து இல்லாமல் எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொண்டு ஒப்புதல் அளித்து, ஆம் ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன், ஏற்போரே அதிகம், மறுப்போர் இல்லை என்று ஏகமனதாக சொல்லிய பிறகு இனி இந்த மாமன்றத்தில் அந்த தீர்மான மேகதாது பற்றி பேசுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். மற்ற விஷயங்களை பற்றி மட்டும்தான் பேச முடியும். அதில் நான் உறுதியாக சொல்கிறேன். மேகதாது பிரச்சனைக்கு ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்ட பிறகு அதை பற்றி பேசுவதற்கு இனி அனுமதி இல்லை. இன்று 11 மாமன்ற உறுப்பினர் பேச இருக்கிறார்கள். இன்று மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசவிருப்பதால் பேசுகின்ற உறுப்பினர்கள் 10 நிமிடங்களுக்குள் தங்கள் உரையை முடிக்க வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர் பேச இருக்காங்க. அவங்க பேசும்போது பேசட்டும். நீங்க உட்காருங்க, தயவு செய்து உட்காருங்க. அவங்க பேசலாம். சமூக நீதி இல்ல, நான் மீண்டும் சொல்கிறேன், விதிகளுக்கு உட்பட்டுத்தான் இந்த மாமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. மேகதாது பிரச்சனையை பற்றி இனி பேசுவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. நீங்க பேசுங்க. மாண்பு உறுப்பினர் காமராஜ் பேசுங்க. நீங்க யாருக்கு உறுப்பினர் கணேஷ்குமார் சொல்லுங்க. மாண்பு உறுப்பினர் கணேஷ்குமார் சொல்லுங்க. ஆனா மேகதாது பிரச்சனை பற்றி நீங்க பேச அனுமதி இல்ல. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பிரச்சனை குறித்து நாங்க வரல, தீர்மானத்துக்கு நாங்களும் முழு ஆதரவு தான். தமிழ்நாட்டுடைய ஜீவாதார பிரச்சனைக்கு அரசு கொண்டு வரும் அனைத்து முயற்சிகளுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி 100% உங்களுடன் உறுதுணையாக தான் இருக்கும். எங்களுடைய கருத்து ஒரே கருத்து என்னவென்றால், அன்னைக்கு அவையில் வரும்பொழுது எங்களுக்கு முழுமையான அந்த விவரங்கள் எங்களுக்கு சரியா தெரியல. அதனாலதான் எங்களால் அன்றைக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியல என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு, நீங்க அவையினுடைய நடவடிக்கை இல்ல, ஏன்னா எதிர்கட்சி கொறடா அவர் சொல்லும் போது அன்னைக்கே பிசினஸ் முடிஞ்சிருச்சு, நீங்க அன்னைக்கே சொல்லிருக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்டாரு. நாங்க அது உள்ள கூட நாங்க வரவில்லை. நாங்கள் எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கருத்து என்னவென்று சொன்னால், அன்றைக்கு அவையில் வரும்போது புதிய ஆணையம் அமைக்கலாம், காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி என்று ஆல்ரெடி இருக்கிறத ஒரு அட்டானமஸ் பாடியாக மாற்றலாம் என்றுதான் நாங்கள் கருதினோம். அது அப்படி இல்லாம மேகதாதுவுக்கு என்று தனி ஆணையம் அமைக்கலாம் என்ற அந்த திருத்தத்தை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கொண்டு வந்ததை நாங்கள் அது இந்த அரசின் ஜீவாதாரத்திற்கு எதிராக நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், சட்டத்தின் மூலமாக ஆல்ரெடி தீர்ப்பு பல தீர்ப்புகளின் அடிப்படையில் இன்றைக்கு அந்த அத்தாரிட்டி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அத்தாரிட்டியில கிடைக்க வேண்டிய உரிமையே நமக்கு இன்னைக்கு கிடைக்கல. இப்பொழுது நம்ம சட்டமன்றத்தின் மூலமாக புது அத்தாரிட்டி அமைக்கலாம் என்று சொல்லிவிட்டால் இது கர்நாடகத்திற்கு சாதகமாக அமைந்து இதுவே ஒரு சட்ட ரீதியான சிக்கலை நமக்கு ஏற்படுத்தலாம். புதிய ஆணையம் அமைக்கலாம். ஏன்னா மேகதாது என்பதில் எந்தவித சமரசமும் தமிழக அரசு செய்யக்கூடாது என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைமை. அப்படி சமரசத்திற்கான வழிவகை இந்த ஆணையத்தின் மூலமாக ஏற்பட்டு விடுமோ என்ற ஐயம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கிறது. அதனால்தான் எங்கள் தலைவருடைய அறிவுறுத்தலின்படி இந்த ஆணையம் அமைவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி திரும்ப பெற வேண்டும். அந்த ஆணையம் என்பதெல்லாம் இல்ல, மேகதாதுவை பொறுத்தவரை எந்த சமரசமும் தமிழக அரசு செய்து கொள்ளக்கூடாது. அங்க கட்டுமானங்கள் ரோவல் ரைபீரியல் ஸ்டேட்ஸ் அனுமதி இல்லாமல் அப்பர் ரைபீரியல் ஸ்டேட்ஸ் தரக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்தினுடைய ஆணை தெளிவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த ஒரு காரணத்தினாலும் அங்க கட்டட பணி நடுவதற்கான அனுமதி இல்லை என்று அமைச்சரே இப்ப தெளிவாக சொல்லிட்டாரு. அமைச்சர் சொல்வது எந்த பாதிப்பும் வராது என்று சொல்லி இருக்கிறார். அதில் தான் எங்களுக்கு மாற்று கருத்து. நிச்சயமாக இந்த ஆணையம் அமைய பெற்றால் தமிழ்நாட்டிற்கு சட்ட ரீதியான பாதிப்புகள் ஏற்படும். மேகதாது என்ற ஒரு பிரச்சனை எழும். அந்த பிரச்சனை எழுவதற்கே தமிழக அரசு அனுமதிக்க கூடாது என்பதை இந்த அவையில் நான் பதிவு செய்துவிட்டு, பாட்டாளி மக்கள் கட்சி அந்த ஆணையம் அமைப்பதற்கு 100% எதிர்ப்பை பதிவு செய்கிறது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ரொம்ப சிறப்பாக விளக்கமாக அனைவரும் ஏற்றுக்கொள்ள தகவல் விளக்கத்தை கொடுத்திருக்காரு. நான் ஏற்கனவே சொன்னேன், ஏற்கனவே ஏகமனதாக ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அனைவரும் ஒப்புக்கொண்ட ஒரு தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெறுவதே மரபுப்படியும் தவறு, விதிகளின்படியும் தவறு. இப்போது சொல்கிறேன், எந்த
உட்காருங்க. அன்று நடந்த விவாதத்தின் போது நடந்த நிகழ்வுகள் அத்தனை பேருக்கும் தெரியும். வாக்கெடுப்பு நடப்பதற்கு முன்பாகவே எதிர்க்கட்சி தலைவர் பேசினார். எங்களுடைய இந்த திருத்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விளக்கினார். நீங்க அப்போ கையை உயர்த்தி அவருக்கு நீங்க குறுக்கீடு செய்து நீங்கள் சொல்வது ஏற்புடையதாலே என்று பேசியிருக்கிற வாய்ப்பு உங்களுக்கு இருந்து அப்போதும் அதை செய்யவில்லை. திருத்தங்கள் 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 இருங்க, புரியுது. குறுக்க நீங்க முடிக்கிற குறுக்க பேசுறீங்களா? அப்ப நான் எப்படி பேசுறது? அமைதியா இருங்க. நான் பேசி அது நீங்க பேசுகிற போது சொல்லுங்க. இப்ப அடுத்து திருத்தங்களுடன் இது ஏற்கப்படுகிறது, ஏற்போர் ஆமேன்க என்று நான் சொல்லுகிற போதாவது திருத்தங்களில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றால் யாரா கையை உயர்த்தி பேசியிருக்கலாம். அதுவும் நீங்க பேசவில்லை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய தீர்மானத்தை திருத்தங்களுடன் என்று படிக்கிற போதும் யாரும் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை. இதெல்லாம் கடந்த பிறகு ஏகமனதாக என்று இந்த செய்தி எல்லாருக்கும் தெரிந்து, மக்களுக்கும் தெரிந்து, நாட்டுக்கும் தெரிந்து, ஏட்டில் எல்லாம் வெளிவந்த பிறகு இப்படி திருத்தங்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பது சட்ட விதிகளுக்கு முரணானது, நம்முடைய உணர்வுகளுக்கு முரணானது, தமிழர் உரிமைக்கு எதிரானது என்று நான் கருதுகின்றேன். மேகதாது பற்றி இனி பேசுவதற்கு இங்கே அனுமதி இல்லை. மாண்புமிகு